ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே எனக்கு ரொம்பவே வேல்யூபிள். இன்றைக்கி கிளம்புற நாள். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு அவங்களோட ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க அவங்க ஃபார்ம் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் போடுவோம். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இவங்க நிலம் இருக்கிற இடம் அண்ட் நம்ம ஊர் பக்கம் பங்காளிங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்க நிலமும் சுற்றி இருக்குது. அங்கே வீடு கட்டி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த வீடுங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே பூஜை பண்ணுறதுக்கு பூக்கள், பழமரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அவங்களோட ரொம்ப பழைய வீடு. அரௌண்ட் 100 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. அந்த ஜன்னல் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்கு வழி இங்கே உள்ளாரையே வச்சுருக்காங்க. ஒரு ரூம்லேருந்து மரத்துலேயே செஞ்ச படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது மண்ணிலே செஞ்ச வீடுங்க. இதனோட வால் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போல்லாம் வாலோட சைஸ் வித்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போவே பாருங்களேன் எவ்வளோ பெரிய வித்து இருக்குது. ஸோ இது தான் படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக மேலே போகிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் கதவு பார்த்திங்கன்னா அன்பிலீவபிள், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. முத்தம் வச்சு அந்த கதவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த வீட்டோட முத்தமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அங்கே நிறைய சிட்டுக்குருவிங்கெல்லாம் இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் இப்போல்லாம் சிட்டுக்குருவி பார்க்கவே முடியல. அண்ட் கிணறுமே ரொம்ப ஆழம். அண்ட் தண்ணியுமே நமக்கு விசிபிளாக தான் இருந்தது. இந்த கிணத்துல இருந்து தான் அவங்க தண்ணி எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் போர் போட்டு அந்த பைப்பையும் அட்டாச் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கடுகு. இந்த ரகம் கடுகு நல்ல பெருசு. நம்ம சின்ன கடுகும் பார்த்துருக்கோம், பெரிய கடுகும் ஒரு சிலர் சமைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெரிய கடுகில் இது ப்ரௌன் கலர், ரெட் கலர் அண்ட் கருப்பு, அந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி 3-4 ரகம் கடுகு ஒரே நேரத்தில் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்டாணி செடியுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே மறித்து, அதாவது வழி நெடுக்க ஓரத்தில் பட்டாணி செடி ரொம்ப முளைச்சிருந்தது. பட் பட்டாணியோட சீசன் முடிஞ்சதுனால அங்கே ஒன்றுமோ இங்கே ஒன்றுமா இருக்குது. மேபி நம்ம ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்துடணும் அப்படின்னா பட்டாணி அறுவடை பார்த்துருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோஸு, காலிஃப்ளவர் எல்லாமே அங்கங்கே முளைச்சிட்டு இருந்தது. எஸ்பெஷலி காயோட டேஸ்ட் அங்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா பறித்து உடனே மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அப்படியே நம்ம வாங்கி சமைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு காய்கறி அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட மாங்காய் தோப்பு. நம்ம ஊர் பக்கம் தோப்பு அப்படின்னா கொஞ்சம் இளம் வயசு மரங்கள் அண்ட் கொஞ்சம் முதிர்வடைஞ்ச மரம் இருக்கும். ஸோ இந்த மரம்லாம் ரொம்ப வயசான மரங்க தான். மாம்பழம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. அவங்களுக்குமே என்னென்ன ரகம் அப்படின்றது தெளிவாக சொல்ல தெரியல. பட் நிறைய வெரைட்டி மாம்பழம் அங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை நிறைய பயிர் பண்ணியிருந்தாங்க. அரிசியுமே இவங்க நிலத்துல விளைஞ்சி அந்த விளைஞ்ச அரிசியை தான் அவங்க வீட்டில் சாப்பிட்றாங்க. மாடு, அதுக்கப்புறம் ஆடு எல்லாமே மேய்ச்சலுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கான பிளான்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களே கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பெருசாக எங்கேயும் போகிறதில்ல. ஃபெர்டிலைசர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெயினாக யூஸ் பண்ணுறது சாணம் தான். மாட்டு சாணத்தை தான் அவங்க ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்க. அண்ட் தனியா செடி ஃபுல்லாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் அந்த தனியாவை பறித்து சாப்பிட்டோம். சாப்பிட்றப்பவே பார்த்திங்கன்னா அந்த காரம் லைட்டாக தெரிஞ்சதுங்க. தனியா நல்ல பச்சை காய் மாதிரி இருக்கும். நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா. நல்ல பச்சை காயாக இருக்குது. அண்ட் பூவுமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு சூப்பர் ஃபீலுங்க. அதாவது ஒரு நல்ல வாசனை, பார்க்குறதுக்கும் நல்ல அழகு, நல்ல ஃபீல் குட் மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் அங்கே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. பட்டு அடுத்து நாங்கள் கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டியது இருக்குது. அண்டு ரிசப்ஷனுக்கு ரெடியாகி போகணும். ஃபைனலி ஊருக்கு கிளம்பணும்.
ஸோ அதனால் நாங்கள் கடகடன்னு ஒரு விசிட் பண்ணிட்டோம். இது வந்து கடுகு செடி. கடுகு வந்து இப்போ ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்ணிட்டதுனால பெருசாக இல்லை நிலத்துல. கடுகு போட்ட நேரத்தில் வந்திருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்னு சொன்னார். ஏன்னா ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த சைடு கோதுமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சுத்தமாக மெச்சூர் ஆகாத கோதுமை. ஸோ நிலத்தில் வந்து அரௌண்ட் ஒரு 70% வந்து கோதுமை தான் போட்டிருந்தாங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவாக கோதுமையும் அரிசியும் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அது வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேஜராக பார்த்திங்க அப்படின்னா சென்னா பயிர் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். அண்ட் சணல் உற்பத்தி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த செடியும் பயிர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாட்டுக்கு தேவையான இந்த சோளத்தட்டு அப்படியெல்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான செடிகளையும் பயிர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நாங்களும் போயிட்டு அந்த சனிக்கு வாங்கி தோண்டிகிட்டு இருந்தோம். இது பண்ணுறப்ப தாங்க எனக்கு தெரிஞ்சது உருளைக்கிழங்குல ஏன் வந்து வெட்டுப்படுது அப்படிங்கிறதெல்லாம். நம்ம தெரியாமல் கரெக்டான பொசிஷனில் போடல அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வெட்டிடும். ஸோ அதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒயிட் கலர் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு, பிங்க் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. பிங்க் உருளைக்கிழங்கு நான் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். ஏன்னா ஆன்ட்டி வந்து ஊருக்கு போயிட்டு வரப்போ பிங்க் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் யாராவது ஊர்லேருந்து வந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிங்க் உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதில் வந்து கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற அன்றைக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களுமே கொஞ்சம் வீட்டுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் செடி தான். நல்ல தப்பமாக இருந்தது. நம்ம உடைச்சா கூட உடைக்க முடியாத மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தனாக தான் இருந்தது. வச்சு இப்போ தான் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து அதை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா சென்னா செடியை பார்த்தோம். ஸோ 1, 2 பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்களே சொல்லி சொன்னதுனால நான் ஒரு 4 சென்னா மட்டும் பறித்தேன். அப்பயும் அந்த ஆன்ட்டி விடலை. இல்லை நீங்கள் இங்கே இந்த சென்னாவை சாப்பிட்டு பாருங்கள், இதில் துவையலெல்லாம் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 4-5 செடியே வந்து பறிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. ஆனால் நல்லா இருந்ததுங்க சென்னா. நான் இந்த சென்னாவை வந்து சவுக்கார்பேட்டில் பார்த்துருக்கேன். அந்த நட்டு மாதிரி அந்த பையில் போட்டு அவங்க பேக் பண்ணி விற்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் பட்டாணி அந்த மாதிரி சம்திங் ஏதோன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். பட் இந்த செடியிலேருந்து தான் அவங்க பறித்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க இதை வந்து பச்சையாக துவையல், அதுக்கப்புறம் நம்ம கீரை மாதிரி கடைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் கடைஞ்சி சாப்பிடுவாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சவுக்கார்பேட் போனால் கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானுமே பிளான் பண்ணியிருக்கேன். சைந்தவியும் கொஞ்ச நேரம் அந்த அங்கிள் வந்து கிழங்கு தோண்ட பாப்பா பொறுக்கி போட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவர் கூட நல்லா மிங்கிள் ஆகிட்டா. சின்ஸ் அவளுக்கு கொஞ்சம் ஹிந்தி பேச தெரியும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஜெல் ஆகிட்டா. அவங்களுமே வந்து எங்கள் நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காங்க, சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கோதுமை தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அவங்க சணல் செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க. இதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுத்து ஊற வச்சு சணல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு ரெடியாகி ரிசப்ஷன் நடக்கிற பொண்ணு வீடு, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு போய் ரிசப்ஷன் பார்த்துட்டு வந்து ட்ரெயினும் ஏறிட்டோம். இந்த வாட்டி எங்களுக்கு வந்து அந்த புக் பண்ணது எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுனால சைந்தவி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. நான் தனியாக தூங்குறேன் அப்படி இப்படி பேசிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டோம். அண்ட் நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு அண்ட் மாங்காய் ஊறுகாய் ஆன்ட்டி எல்லாமே செய்து பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளுக்கும் ஃபுட் இருந்தது. அன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஃபுட் டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ இப்படி தான் எங்களோட ட்ரிப் ஹாப்பியாக முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ட்ரிப் vlog உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.